நம்ம வாழ்க்கை நமக்கே தெரியாம ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம முன்னோர்களோட இயக்கம் நிறைந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த அசைவில்லாத வாழ்க்கைக்கும் நடுல எவ்ளோ பெரிய இடைவெளி. இந்த மாற்றம் நம்ம உடலையும் மனசையும் எப்படி அமைதியா மாத்தி அமைக்குதுன்னு தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த ஒரு வரி எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்க. நம்ம உடம்பு பல்லாயிரம் வருஷமா இயக்கத்துக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நாம அத ஒரு புதுவிதமான அசைவே இல்லாத ஒரு சூழலுக்குள்ள தள்ளி இருக்கோம். இதோட விளைவுகள் என்னவா இருக்கும்? ஒரு காலத்துல இயக்கம் தான் நம்ம வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா இப்போ பெங்களூர் ஐடி காரிடார்ஸ் ஆகட்டும், மும்பை டிராஃபிக் ஆகட்டும், நம்ம வாழ்க்கை ரொம்பவே அசைவில்லாத ஒரு நிலைக்கு மாறிடுச்சு. முன்னாடி நிறைய ஆற்றலை செலவழிச்ச நம்ம உடம்பு இப்ப அதோட வளர்ச்சிதை மாற்றத்தையே குறைச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு தூக்க நிலைக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். சரி, இந்த அசைவில்லாத உலகத்தோட உண்மையான முகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த புது நார்மல் நம்மளோட ஒவ்வொரு நாளிலும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? வாங்க பார்க்கலாம். தினமும் பல மணி நேரம் டிராவல் பண்றோம், அப்புறம் ஆபீஸ்ல டெஸ்க் முன்னாடி உட்கார்றோம், வீட்டுக்கு வந்தா சோஃபாவுல உட்காந்துடுறோம். நம்ம நாட்கள்ல பெரும்பகுதி உட்காந்தே தான் போகுது. இது வெறும் ஒரு பழக்கம் இல்ல, நம்ம உடம்பு மேல நாமளே சுமத்துற ஒரு புதுவிதமான சுமை. இப்படி அசையாம இருக்கிற இந்த வாழ்க்கை முறைக்கு நாம கொடுக்கற விலை என்ன? இது சோம்பேறித்தனத்தை பத்தினது இல்ல. இது நாம நமக்கே தெரியாம கொடுக்கற ஒரு பயாலாஜிக்கல் பெனால்டி, ஒரு அபராதத்தை பத்தினது. இத ஏன் ஒரு அபராதம் இல்லனா வரின்னு சொல்றோம்னா, இதோட விளைவுகள் உடனே தெரியாது. ரொம்ப மெதுவா நம்ம உடம்புக்குள்ள ஆழத்துல நம்ம செல்களோட லெவல்ல இந்த பாதிப்பு ஆரம்பிக்கும். இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு 9 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்தே இருந்தா அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப தீவிரமான ஆபத்துகளை உருவாக்கக்கூடிய ஒரு கட்டம்னு சொல்றாங்க. இந்த சார்ட்டை பாருங்க, இது ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு நாளைக்கு 9 மணி நேரத்துக்கு கம்மியா உட்கார்ந்துருக்கிறவங்கள விட அதுக்கு மேல உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு சார்கோபீனியா, அதாவது தசை சிதைவு வர்றதுக்கான ஆபத்து கிட்டத்தட்ட 90% அதிகரிக்குதாம். இது உண்மையிலேயே கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு புள்ளி விவரம் தான் இல்லையா? இது நம்ம இந்தியர்களுக்கு இன்னும் பெரிய சவாலா இருக்கு. ஏன்னா நம்மள நிறைய பேரு தின் ஃபேட் ஃபீனோடைப், அதாவது ஒல்லி குண்டு தோற்றத்துல இருப்போம். வெளிய பார்க்க ஒல்லியா தெரிஞ்சாலும் உள்ளுறுப்புகளை சுத்தி ஆபத்தான கொழுப்பு சேர்ந்திருக்கும். தசைங்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் சரியா இல்லாததால இந்த அசைவில்லாத வாழ்க்கையோட பாதிப்புகள் நம்மள இன்னும் கடுமையா தாக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம உடம்புக்குள்ள இன்னும் ஆழமா ஒரு பயணம் போவோம். நம்ம செல்களோட லெவல்ல உண்மையிலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தாங்க. நாம அசையாம உட்காந்தே இருக்கிறதால நம்ம செல்லுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏவோட பாதுகாப்பு கவசம் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. இது உடனே ஒரு அலாரம் மாதிரி ஒரு சிக்னல் அனுப்புது. அந்த சிக்னல் என்ன பண்ணுதுன்னா, நம்ம செல்லுக்கு எனர்ஜி கொடுக்கற மைட்டோகாண்ட்ரியாவை போதும் வேலையை நிறுத்துன்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுது. இப்படி எனர்ஜி உற்பத்தி நின்ன உடனே சில செல்கள் ஜாம்பி செல்களா மாறிடுது. அதாவது இந்த செல்கள் சாகவும் செய்யாது, வளரவும் செய்யாது. ஆனா சும்மா இல்லாம அதுக்கு பக்கத்துல இருக்க நல்ல செல்களையும் பாதிக்கிற மாதிரி நச்சு பொருட்களை வெளியிட ஆரம்பிச்சிடுது. ஒரு லாங் ஒர்க்கிங் வீக்குக்கு அப்புறம் நமக்கு ஏன் ஒரு மாதிரி டல்லா, பிரெயின் ஃபாக்னு சொல்ற அந்த மூளை மந்த நிலை வருது தெரியுமா? அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த ஜாம்பி செல்கள் உருவாக்குற இந்த சின்ன சின்ன அழற்சி தான். ஆனா நம்ம உடம்பு இந்த ஆபத்துக்களை சும்மா வேடிக்கை பார்க்காது. இதுக்காகவே அதுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கு. அத நம்ம உடம்போட கிளீனிங் க்ரூ, அதாவது துப்புரவு படைன்னு சொல்லலாம். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி தான் அந்த துப்புரவு படை. அதோட முக்கியமான வேலை என்னன்னா, இந்த ஆபத்தான ஜாம்பி செல்களை கரெக்டா கண்டுபிடிச்சு அதுங்க இன்னும் அதிக பாதிப்பை உண்டாக்குறதுக்கு முன்னாடி உடம்ப விட்டு வெளியேற்றுறது தான். இந்த சிஸ்டம் ரொம்பவே புத்திசாலித்தனமா வேலை செய்யும். முதல்ல ஆபத்துக்களை அடையாளம் காணும், அப்புறம் அதுக்கு சரியா பதிலடி கொடுக்கும். அடுத்த முறை அதே ஆபத்து வராம இருக்க அதை ஞாபகம் வச்சுக்கும். கடைசியா எல்லாத்தையும் சமநிலையில வைக்க அலர்ச்சியை கட்டுப்படுத்தும். சரி, இவ்ளோ பாதிப்புகள் இருக்கு. இதுல இருந்து மீண்டு ஒரு தீர்வை நோக்கி நாம எப்படி நகரலாம்? நம்ம உடம்போட அந்த இயற்கையான பாதுகாப்பு சிஸ்டத்தை நாம எப்படி இன்னும் வலுப்படுத்த முடியும்னு பார்க்கலாம். நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு வெறும் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் போதாது. வைட்டமின்கள் மாதிரி எரிபொருளை கொடுத்தா மட்டும் பத்தாது. அந்த எரிபொருளை எப்படி, எப்போ, எங்க சரியா பயன்படுத்தணும்னு சொல்றதுக்கு ஒரு அறிவு, அதாவது ஒரு பயிற்சியாளரும் தேவை. ஒரு முழுமையான திட்டம் எப்படி இருக்கணும்னா அதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கணும். 1, ஜாம்பி செல்களை அடையாளம் காண நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயிற்சி கொடுக்கணும். 2, நம்மளோட ஆற்றல் மையமான மைட்டோகாண்ட்ரியாவை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும். 3, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூலமா நம்ம டிஎன்ஏவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இது நம்ம எதிர்கால ஆரோக்கியம் பத்தியும் நாம எடுக்க போற முடிவுகள் பத்தியும் தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த அசைவில்லாத வாழ்க்கை முறைக்காக உங்க எனர்ஜியையும் உங்க இளமையையும் நீங்க வரியா கட்டிட்டு இருக்கீங்களா? ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும்.
டெய்லி 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்றதால 10 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால வர்ற பாதிப்பை முழுசா சரி செஞ்சிட முடியாது. உடற்பயிற்சியோட சேர்த்து நம்ம செல்களையும் பாதுகாக்கிற ஒரு முழுமையான திட்டம் ரொம்ப அவசியம். ஆரோக்கியமும் சரி, இந்த மீள்திறனும் சரி, இதெல்லாம் தானா வர்றதில்ல. அது ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்வுபூர்வமா எடுக்கிற முடிவுகள்ல இருக்கு. அந்த முடிவை எடுக்கிற சக்தி நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கு. இந்த நவீன உலகத்தோட சவால்களை எதிர்கொண்டு உங்க ஆரோக்கியத்தையும் உயிர்சக்தியும் மீட்டெடுக்க தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் நீங்க பெற முடியும். உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கே ஒரு நல்ல முடிவு எடுங்க.